சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சங்கீதம் 103:13 சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே சொல்லி இருக்கிறார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. அப்போ தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறதை இந்த இடத்திலே சுட்டி காட்டப்படுகிறது. உலகத்திலே அநேக தகப்பன்மார்கள் இருந்தாலும் சரி, சன்மார்க்கமான தகப்பன்மார், துன்மார்க்கமான தகப்பன்மார், பரிசுத்தவான்களாகிய தகப்பன்மார், 3 தகப்பன்மார்களாக பிரிக்கலாம். இதிலே 3 தகப்பனாய் இருந்தாலும் சரி, எல்லா தகப்பன்மாரும் தன் பிள்ளைக்கு இறங்குவார்கள். எல்லா தகப்பன்மாரும் தன் பிள்ளையின் மீது அன்பு காட்டுவார்கள். எல்லா தகப்பன்மாரும் தன் பிள்ளையை நேசிப்பார்கள். எல்லா தகப்பன்மாரும் தன் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுப்பார்கள். ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது பரிசுத்தமான சந்ததி மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல. நல்ல அழகான வசனம். இன்றைக்கு தந்தையர்கள் தினம் என்று உலகமெல்லாம் கொண்டாடப்படுகிறது. எல்லா சபைகளிலும் கொண்டாடப்படுகிறது. சில நிறுவனங்கள் இதை கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு இந்த இடத்திற்கு வருவதற்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்திருக்கிறார். இங்கே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல நான் உங்களுக்கு இறங்குவேன். ஏன் ஆண்டவர் தன்னையும் தகப்பனையும் ஒப்பிட்டு பார்க்கிறார்? லூக்காவின் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், லூக்காவின் சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே இங்கே ஒரு தகப்பன் இருக்கிறார். அங்கே அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இங்கே இந்த சம்பவங்கள் நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அங்கே நீங்கள் பார்க்கின்ற பொழுது லூக்கா 15வது அதிகாரத்திலே 3 சம்பவங்கள் இருக்கிறது. காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன இளையகுமாரன். இந்த இளையகுமாரன் வீட்டிலே 2 பேர் இருக்கிறார்கள். மூத்தவன் ஒருவன் இருக்கிறான், இளையகுமாரன் ஒருவன் இருக்கிறான். தகப்பனார் அங்கே இருக்கிறார். தகப்பன் இடத்திலே போய், நல்லா நீங்க கவனிக்கணும், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள் சீக்கிரமாய். அவர் சொன்னது, சீக்கிரம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். எத்தனாவது வசனம்? 11. 11வது வசனத்தை எல்லாரும் பாருங்கள். லூக்கா 15:11வது வசனம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார், தகப்பனை நோக்கி அப்பாவை பார்த்து, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. ஒரு தகப்பன் இருக்கிறார். இங்கே வேதத்திலே முதலாவது வாசித்தோம், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி, இங்கே ஒரு தகப்பன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை இது. சாதாரணமாய் வேறு மனிதர்கள் சொல்லப்பட்ட உவமை அல்ல. இயேசுவே தன்னோடு கூட இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், அவரை சார்ந்து வாழ்ந்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த உவமை என்ன சொல்கிறார்? ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு அப்பா இருக்கிறார். அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதிலே இளையவன் வந்து தன் தகப்பனிடத்திலே போய், எனக்கு உரிய பங்கை எனக்கு தாரும் கிளைம் பண்றான். அவருக்கு சொத்து இருக்கிறது, அவருக்கு ஆஸ்தி இருக்கிறது. அது அவருக்கு பின்பதாக அவர்கள் பிள்ளைகளுக்கு வரும். ஆனால் இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த ஆஸ்தியை எனக்கு தாரும் என்று கேட்கிறான். வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தகப்பனிடத்திலே போய்
சித்தமான நேரம், அவருக்கு உரிய நேரத்திலே அந்த சொத்தை, அந்த ஆஸ்தியை அவனுக்கு கொடுப்பார். ஆனால் இவனுக்கு தேவைப்படுகிறது என்பதனாலே தன் தகப்பனிடத்திலே போய் கேட்கிறான், எனக்குரிய பங்கு, எனக்குரிய ஆஸ்தி, எனக்குரிய பாகத்தை எனக்கு பிரித்து தாரும். அந்த தகப்பன் என்ன செய்தான் என்று சொன்னால், வேதத்திலே நீங்க நிறுத்தி நீங்க வாசிக்கணும். 12வது வசனத்திலே, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். ஆனால் அந்த தகப்பன் என்ன செய்தாராம், அவன் அவர்களுக்கு, சிங்குலர், அங்க தனிப்பட்ட முறையிலே இளையகுமாரன் கேட்கிறார். ஆனா கீழே உள்ள வார்த்தை புளூரலா வருகிறது, பன்மையில் வருகிறது, அவர்களுக்கு. இப்ப நல்ல கவனிங்க, கேட்டவனுக்கும் பாகம் பிரிக்கப்பட்டது, கேட்காதவனுக்கும் பாகம் பிரிக்கப்பட்டது. ரெண்டு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தன் சுய இச்சைக்காக, தன் சுய ஆசைக்காக, துன்மார்க்கமாய் செலவு பண்ணுவதற்காக, சுகபோகமாய் வாழுவதற்காக, தகப்பனுடைய நிழலை விட்டு வெளியே போக வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் தனக்குரிய ஆஸ்தியை தன் தகப்பனிடத்தில் கேட்கிறான், கொடுக்கிறார். இன்னொரு மகன் தகப்பனிடத்திலே தான் இருக்கிறார், அவருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார். ஆனால் அவன் தகப்பனுடைய நிழலை விட்டு வெளியே போகவில்லை. தகப்பனுடைய நிழலை விட்டு வெளியே போனவன் தகப்பனுடைய நிழலை விட்டு வெளியே போகாதவன். ஆஸ்தி ஒன்று கேட்கப்பட்டது, ஆஸ்தி பிரிக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தில் இன்றைக்கு நாம் என்ன காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொன்னால், தேவ சமூகத்தை விட்டு ஒரு மனிதன் விலகுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், தகப்பனுடைய ஆலோசனையை விட்டு ஒரு மனிதன் விலகுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது என்று அர்த்தம். இந்த இளையகுமாரன் ஏன் ஆஸ்தியை கேட்டான், ஏன் தனக்குரிய பங்கை கேட்டான் என்று சொன்னால், வாழ்க்கையில் துன்மார்க்கமான ஜீவியத்தை அவன் செய்து கொண்டிருப்பதினாலே நண்பர்களை பிரியப்படுத்த, நண்பர்களை அவர்களோடு கூட சேர்ந்து தன் பணத்தை செலவழிக்க, அவர்களோடு கூட சந்தோஷமாக இருக்க, துன்மார்க்கமான காரியத்துக்குள்ளே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள பிசாசு உள்ளே நுழைந்தபடியினாலே தகப்பனுடைய நிழல் வேண்டாம், தேவனுடைய நிழல் வேண்டாம், கர்த்தருடைய நிழல் வேண்டாம், நீ வெளியே வா என்று சொல்லி தவறான ஒரு உபதேசத்தை, தவறான ஒரு எண்ணத்தை இந்த இளையகுமாரனுக்குள்ளே அவர் கொடுத்து விட்டார். ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது. வாசியுங்கள். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், நான் அவர்களின் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. கவனிங்க, நான் அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்குவேன். ஆங்கில வேதாகமத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சீர்கேட்டை என்ற வார்த்தைக்கு பேக் ஸ்லீடிங், பின்பதாக செல்லுதல், பின்னோக்கி செல்லுதல், தகப்பன் வீட்டை விட்டு செல்லுதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு சீர்கேடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் அவர்களுடைய பின்மாற்றத்தை நான் குணமாக்குவேன், அவர்கள் ஒருவேளை என்னை விட்டு போனாலும் அவர்களை நான் சரி பண்ணுவேன், அவர்களை நான் நேசிப்பேன், அவர்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன் என்று ஓசியாவிலே கர்த்தர் பேசுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையிலே ஒரு சீர்கேடு வந்தது, ஒரு பின்மாற்றம் வந்தது. பிள்ளை வளர்க்கிற வரைக்கும் தகப்பனுடைய நிழல் தேவைப்பட்டது. படிக்க வேண்டிய வயது வரைக்கும் தகப்பனுடைய நிழல் தேவைப்பட்டது. பணம் கொடுக்க கொடுக்க வாங்குகிற வரைக்கும் தகப்பனுடைய நிழல் தேவைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வளர்ந்தாச்சு, படிச்சாச்சு, இன்றைக்கு திருமணம் ஆகியாச்சு, இன்றைக்கு எல்லா செல்வ செழிப்பே ஆயாச்சு, 4 பேரை வெளியே பழக்கம் பிடிச்சாச்சு,
இப்போ இந்த 4 பேர் சொல்லுகிறதை இந்த இளைய குமாரன் கேட்டு அப்பாவிடத்தில் சண்டை போடுறான். தாங்கப்பா, எனக்கு உரிசு தானே, எனக்கு தானே வச்சிருக்கீங்க. அவர் சொல்ல, உனக்கு தான், உனக்கு தான்ப்பா, எனக்கு பின் உனக்கு தான். பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் பிள்ளைகளுக்கு தான். எனக்கு இருக்கிற வீடு உனக்கு தான், எனக்கு இருக்கிற கார் உனக்கு தான், எனக்கு இருக்கிற எல்லாமே உனக்கு தான். ஆனா நீ கேட்காத, நான் தருவேன். ஆனா இவன் கேட்கான். ஆனா பார்த்தாரு, இந்தா வச்சுக்க, நீ கேட்டதுனால இன்னொரு குமாரனுக்கு நான் கொடுத்துறேன், நீ வச்சுக்க. தகப்பனுடைய நிழலை விட்டு தூரம் போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் தூர தேசத்திற்கு, அத வாசிங்க பாப்போம், அவன் தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய். எங்க போயிட்டானா? தூர தேசத்துக்கு, நாட் ரீச்சபிள் ஏரியாவுக்கு போயிட்டான். தொடர்பு கொள்ள முடியாத இடத்துக்கு போயிட்டான். அப்பாவை பார்க்க முடியாத இடத்துக்கு போயிட்டான். நினைச்சா கூட அப்பாவை பார்க்க முடியாது, நினைச்சா கூட அப்பாட்ட பேச முடியாது. உள்நாட்டில் இருந்து இருக்கிற இடத்தை விட்டு அயல் தேசம், புற தேசம், தூர இடம், கண்டுகொள்ளாத இடத்துக்கு போயிட்டான். அங்க போய் தனக்கு இருக்கிற பணம், தனக்கு இருக்கிற ஆஸ்தி எல்லாவற்றையும் துன்மார்க்கரோடு கூட சேர்ந்து, வேசிகளோடு கூட சேர்ந்து அந்த பணத்தை எல்லாவற்றையும் செலவழித்து குறைவுபட தொடங்கினான். வசனம் அப்படிதான் சொல்லுது, குறைவுபட தொடங்கினான். நான் கேட்கிறேன், இந்த குறைவுபட தொடங்கிய போதே தகப்பன் வீட்டை பார்த்துக்கலாம். குறைவுபட தொடங்கிய போதே இன்னும் கொஞ்சம் தான் காசு இருக்கு, இன்னும் கொஞ்சம் தான் சொத்து இருக்கு, இன்னும் கொஞ்சம் தான் பணம் இருக்கு, அப்பாட்ட போயிருமே. அவனுக்கு என்ன வரல, என்ன வரல, தகப்பன் வீட்டையே மறந்து போயிட்டான். குறைவு வந்த போதும், பசி வந்த போதும் அங்கே இன்னொருவரிடத்திலே தான் போய் ஒட்டி கொண்டானே தவிர, அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவனிடத்திலே பணம் செலவழிந்த போதும், அங்கே பசி வந்த போதும் அவன் அயலானிடத்திலே போய் ஒட்டி கொண்டான். தகப்பன நினைக்கல, தகப்பன நினைக்கல. ஆனா இங்க ஒரு மகன் இருக்கான், ஆஸ்தியை வாங்கிட்டான். ஆனா ஆஸ்தியை வாங்கினதுக்கு அப்புறமும் அப்பாவின் நிழல்லே இருக்கான், அப்பாவின் ஆலோசனையிலே இருக்கான், அப்பா சொல்கிற வேலையை செய்யறான், அப்பாவை பிரியப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றைக்கு ஒரு மகன், என்றைக்கு ஒரு மகள் தன் தகப்பன இருதயத்தில் அலட்சியம் பண்ணுகிறாளோ, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எங்க அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, அவர் படிக்கலைங்க, அவருக்கு பப்ளிக்ல பேச தெரியாதுங்க, அவரை போய் அந்த இடத்துல நிப்பாட்ட முடியாதுங்க. தம்பி நீ தோத்து போவ, தங்கச்சி நீ தோத்து போவ. என்றைக்கு அப்பாவை உன் இருதயத்திலே அவமதிக்கிறாயோ, என்றைக்கு உன் இருதயத்திலே அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நீ கொடுக்கவில்லையோ, 100 வயதா இருக்கட்டும், 80 வயதா இருக்கட்டும், 50 வயதா இருக்கட்டும், அழகுள்ளவரா இருக்கட்டும், அழகு இல்லாதவரா இருக்கட்டும், படிக்காதவரா இருக்கட்டும், வாசிக்க தெரியாதவனா இருக்கட்டும், உலக ஞானம் இல்லாம இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அப்பாவை ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. தாவீது அரசாண்டு வந்தான். அப்சலோமாகிய மகன் தாவீது குரோதமாய் வருகிறான். அப்சலோம் அழகுள்ளவன், அவன் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பழுதில்லாதவன். அப்சலோம் தாவீதினிடத்தில் இருந்த ஒரு கூட்ட ஜனத்தை தனக்கென்று இழுத்து கொண்டு போய் தகப்பனுக்கு விரோதமாய் போராடுகிறான். வேதம் சொல்லுகிறது, தகப்பனை எதிர்க்க முடியாது, தகப்பனை ஜெயிக்க முடியாது. அங்கே கர்வாலியின் மரத்தின் கீழே தொங்கிட்டான், தொங்கிட்டான். அப்பாவை எதிர்த்தவன் தொங்கிட்டான். இந்த இளையகுமாரன் அப்பாவை எதிர்த்து அப்பாவிடத்தில் ஆஸ்தியை கேட்டு அழித்து போட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆயிட்டான். குறைவு வந்தது. துன்மார்க்க ஜீவியத்திற்குள்ளே போகும்போது குறைவு வரும், துன்மார்க்க ஜீவியத்துக்குள்ள போகும்போது பசி வரும். ஏங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது பசி தெரிஞ்சுச்சா? அப்பா வீட்டுக்குள்ள இருக்கும்போது இவன் கேட்டா சாப்பிட்டான். அப்பா வீட்டில் அவனுக்கு பசி தெரியாது. 1 மணி ஆனவன ராஜ சாப்பாடு வரும், இரவு 8 மணி ஆனவன ராஜ சாப்பாடு வரும், கேட்காம வரும். இப்போ கேட்டு சாப்பாடு கிடைக்கல. ஏன் தெரியுமா? நிழலை விட்டு வெளியே போய்விட்டான், அப்பாவின் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டான்,
அப்பாவின் ஸ்தானத்தை மதிக்கவில்லை, அப்பாவின் அன்பை உணரவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் சீர்கட்ட குணமாக்குவப்பா. ஏன் தெரியுமா? உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உன் பேக் லீடிங்க நான் சரி பண்ணுவேன். ஏன் தெரியுமா? உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன். இந்த அதிகாரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டு சம்பவம் வருகிறது. ஒன்று, வீட்டுக்குள்ளே ஒரு வெள்ளி காசு காணாமல் போயிற்று. 10 வெள்ளி காசு இருந்தது. அந்த 10 வெள்ளி காசுல ஒரு வெள்ளி காசு காணாமல் போயிற்று. உடனே அவள் என்ன செய்கிறாள்? வீட்டை பெருக்குகிறாள், வீட்டை சுத்தம் பண்ணுகிறாள், விளக்கை கொளுத்துகிறாள். கவனிங்க, வெள்ளி காசு வீட்டுக்குள்ள காணாம போயிற்று. வெள்ளி காசுக்கு உயிர் கிடையாது, வெள்ளி காசுக்கு ஜீவன் கிடையாது. அது போன இடத்துல தான் கிடக்கும். அதால வேற இடத்துக்கு போக முடியாது. அதுக்கு ஜீவன் கிடையாது, உயிர் கிடையாது. அதனால இவ என்ன பண்ணான்னா, விளக்கை கொளுத்தினால், வீட்டை பெருக்கினால், அந்த காசை கண்டெடுத்தால், தன் சகோதரியோடு கூட சந்தோஷமா இருந்தால். இரண்டாவது, 100 ஆடு ஒரு மனுஷனிடத்தில் இருந்தது. 100 ஆட்டிலே 99 ஆடு ஒரு இடத்துல இருக்கிறது. ஒரு ஆடு காணும். 99 ஆட்டை ஒரு இடத்துல நிறுத்தினான். ஒரு ஆட்டை பார்ப்பதற்காக புறப்பட்டு போகிறான். ஒரு இடத்துல சிக்கி, ஒரு இடத்துல பாவம் போல இருக்கிறது. அதை தூக்கிட்டு வருகிறான். நீங்கள் ஆடா இருக்கிற வரைக்கும் மெய்ப்பனாகி இயேசு உங்களை தேடி வருவார். நீங்கள் இயேசுவின் பிள்ளையாய் மாறினதுக்கு அப்புறம் இயேசு உங்களை தேடி வர மாட்டார். நீங்கள் தான் இயேசுவை தேடி வரணும். ஆடா இருக்கிற காலத்தில், அறியாதிருக்கிற காலத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி சவுல் பார்க்க வகை தேடினால் இயேசு தேடி வந்தார். ஆனால் ஆடா இருக்கிற சமயத்தில், மந்தையா இருக்கிற சமயத்தில் உன்னை தேடி மேய்ப்பனாகி இயேசு வருவார். உங்களை தேடி இயேசு வருவார். நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறினதற்கு பின்பு இந்த இளையகுமாரனுடைய தகப்பன் தேடி போனாரா? தேடி போனாரா? விளக்கை கொளுத்தினவள் காசை தேடினாலே, ஆட்டை காணாமல் போனவன் ஆட்டை தேடி போனானே. ஏன் இந்த அப்பா தன் பிள்ளை சொத்தை வாங்கிட்டு போயிட்டான், தூர தேசத்துக்கு போயிட்டான், அவனை ஏன் தேடி போல? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆனா என்ன செஞ்சார் தெரியுமா? ஜன்னல் ஓரத்தில் நின்று, என் பிள்ளை வரமாட்டானா, என் பிள்ளை மனம் திரும்பி வரமாட்டானா, என் பிள்ளை பாவத்தை விட்டுட்டு வந்துட மாட்டானா, என் பிள்ளை துன்மார்க்கத்தை விட்டு வந்துட மாட்டானா, என் பிள்ளை என்னை நேசிச்சிட மாட்டானா, என் பிள்ளை என்னை நினைச்சி வந்துட மாட்டானா அப்படின்னு ஜன்னலையே பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் அவர் தேடி போகலை. அல்லேலூயா. ஆடா இருக்கும்போது தேடி வருவார், பிள்ளையா இருக்கும்போது நீங்கள் தான் இயேசுவை தேடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை நேசித்ததனால நீங்க தேடி வந்தா பாதரட்சையை கொடுப்பார். நீங்கள் தேடி வந்தால் முத்திர மோதிரத்தை கொடுப்பார். நீங்கள் தேடி வந்தால் வஸ்திரத்தை கொடுப்பார். இந்த 3 அந்தஸ்தையும் இந்த இளையகுமாரன் இழந்துட்டான். பன்றிக்கு வைக்க வேண்டிய தவிடை அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவன் ஒரு அடிமை. புரிந்து கொள்ளுங்கள். அவன் ஒருவனிடத்திலே போய் ஒட்டி கொண்டான் என்று சொன்னால் அவன் ஒரு வேலைக்காரன். அவன் அவனுக்கு அடிமை. அவனுக்கு பாதரட்சை கொடுக்க முடியாது. அவன் போட்ட பாதரட்சை அங்க கலத்தியாச்சு. ஹலோ, வீட்டை விட்டு வெளியே போனுடைய பாதரட்சை கலட்டப்பட்டுட்டு அங்கே பாதரட்சை இல்லாமத்தான் பன்றியை மேய்த்து கொண்டிருக்கிறான். பாதரட்சை இல்லாமத்தான் அடிமையாய் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அங்கே வேலைக்காரனுக்கு ஒரு வஸ்திரம் உண்டு. வேலைக்காரனுக்கு ஒரு வஸ்திரம். அந்த நல்ல வஸ்திரம் கலட்டப்பட்டு வேலைக்காரனுக்குரிய அடிமைத்தனத்துக்குரிய வஸ்திரம் மாட்டப்பட்டது. அவனுடைய ஸ்தானம் போயிட்டு, மகன் அப்படிங்கிற ஸ்தானம் போய் வேலைக்காரங்கிற ஸ்தானம் வந்துட்டு. அதனால தான் தகப்பன் என்ன செஞ்சாருன்னா புத்தி தெளிந்து திரும்பி வந்த உடனே என் பிள்ளைக்கு பாதரட்சை போயிட்டு, என் பிள்ளைக்கு வஸ்திரம் போயிட்டு, என் பிள்ளைக்கு மோதிரம் அதிகாரம் போயிட்டு,
அதனால சொன்னாரு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் ஆயிட்டான். 4 காரியம் போயிட்டு தன்னோடு கூட இருந்தவர்களை பார்த்து சொன்னாரு, என் பிள்ளைக்கு முதல்ல பாதரட்சையை போடு, என் பிள்ளைக்கு முதல்ல என் மகங்கிற அந்தஸ்த மோதிரத்தை போடு, இவன் இனி வேலைக்காரன் அல்ல, உயர்ந்த வஸ்திரத்தை போடு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தா பாத்தியா, கன்று குட்டிய கொளுத்த கன்று குட்டியை அடித்து அங்கே விருந்து பண்ணு, அவன் சாப்பிடட்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாப்போம். அல்லேலூயா. தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே போனால் பாதரட்சை போகும், தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே போனால் வஸ்திரம் போகும், தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே போனால் மகன் என்ற அந்தஸ்து போயிடும், தகப்பனுடைய வீட்டை விட்டு போனால் வயிறு பசி வரும். ஆனா தகப்பன் வீட்டை தேடி வந்தால், இயேசுவை தேடி வந்தால், கர்த்தரே தேவன் என்று தேடி வந்தால், இழந்து போன பாதரட்சை, இழந்து போன வஸ்திரம், இழந்து போன அதிகாரம், இழந்து போன ஸ்தானம், இழந்து போன பசி எல்லாவற்றை கர்த்தர் மாற்றி திரும்பவும் உங்களை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார். அல்லேலூயா. அப்பாவை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. அது ஆவிக்குரிய அப்பாவா இருந்தாலும் சரி, உங்களை வளர்க்கக்கூடிய உலகப்பிரமான அப்பாவா இருந்தாலும் சரி, உள்ளத்துல கூட அவமதிச்சிடாதீங்க. மாட்டிக்கிடுவீங்க, சிக்கிக்கிடுவீங்க. உங்களுக்கு தெரியாது, பைபிள் அதான் சொல்லுது. யாக்கோபு ரொம்ப கரகண்டவன். ஆடுகளில் மேலேயும், ஆடுகள் கடாக்கள் மேலேயும், ஆடுகளுடைய வளர்ப்பு மேலேயும், ஆடுகளுடைய இனப்பெருக்கத்தின் மேலேயும் ரொம்ப வல்லவன். ஆனால் யாக்கோபு முன்னாடி பிள்ளைகள் வந்து சொல்லுகிறார்கள், அப்பா இது யோசேப்பின் வஸ்திரமா பாரு. ஹலோ, இந்த சென்டிமெண்ட்டை நீங்க பாருங்க. ஆட்டோடு பிறந்தவன், ஆட்டோடு வளர்ந்தவன், ஆட்டோடைய சகல காரியத்தையும் ஆட்டப்பட்டு நிபுணம் உள்ளவன், ஆட்டு ரத்தத்தை பற்றி தெரியல பதிலா. அவன் சொல்ல, எப்பா ஒரு ஆட்டு ரத்தத்தை யோசேப்புடைய வஸ்திரத்தை வச்சு தோச்சி, இது துஷ்ட மிருகம், இதை அடித்து போட்டு யோசேப்பு செத்து போனா அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு இடத்துல அந்த பலவர்ண அங்கியை தூக்கி காட்டுறான். யாக்கோபு ஏன் ஏமாந்தான் தெரியுமா? எங்க ஆட்டு ரத்தத்துக்கும் ஒரு துஷ்ட மிருகத்தின் ரத்தத்துக்கும் யாக்கோபுக்கு தெரியாதுன்னு நினைக்கீங்களா? தெரியுங்க. கர்த்தர் மறைப்பார். தெரியும். ஏன் மறைப்பார் தெரியுமா? ஈசாக்கின் இடத்துல போய் சொல்றான் பாத்தீங்களா, நான் ஏசா வந்துட்டேன், என்ன ஆசீர்வதிங்கப்பான்னு சொன்னான் பாத்தீங்களா. நீ உன் அப்பாவை ஏமாத்தினாலப்பா, இன்னைக்கு உன் பிள்ளைய வச்சு உங்க அப்பாவை நான் ஏமாத்த வைப்பேன். வச்சாரு, வைப்பாரு. இவன் நினைச்சிட்டான் யோசேப் செத்துட்டான்னு. பிள்ளைகள் ஒரு செகண்ட்ல ஏமாத்தினாங்களா? ஒரே செகண்ட்ல. இன்க்ளூடிங் மை செல்ஃப், என்னை நான் சேர்த்து தான் சொல்றேன். என் தகப்பனாரை நான் எதிலெல்லாம் நான் ஏமாத்தினோ, என் பிள்ளைகள் இன்னைய வரைக்கும் ஏமாத்துது. பாஸ்டர் பிள்ளைகள் தான், பாட்டு தான் பாடுறான், கேமரா தான் செட் பண்றான், கார் தான் ஓட்டுறான், கீபோர்டு தான் வாசிக்கிறான். ஏமாத்துறாங்க. வெளியே சொல்ல முடியல, வெளியே சொல்ல முடியல. ஏமாத்தான் செய்வான். சாமுவேல் தேவயிறக்கம் ராஜரத்னத்தை ஏமாற்றினான்னா, சாமுவேல் தேவயிறக்கத்தை ஜோன் சாமுவேல், ஜேம்ஸ் சாமுவேல் ஏமாத்துவான். அழிக்க முடியாது. தகப்பனுடைய நிழலை விட்டு ஒரு மனுஷன் புறப்பட்டு போனால் ஆசீர்வாதத்தின் குறைவு. தேடி வந்துட்டார்னா இழந்து போன எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சீர்கேட்டை பேக் ஸ்லீடிங்கை, பின்மாற்றத்தை நான் குணமாக்குவேன். ஏன் தெரியுமா? உங்களெல்லாம் நான் நேசிப்பதனால.